நிப்பாய்ஸ் வட 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 நிப்பாய்ஸ் சுட சுட நிகழ்ச்சி தரும் வட வட நிப்பாய்ஸ் வட 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 நிப்பாய்ஸ் வட நிப்பாய்ஸ். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியை பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரா இருக்குங்க. ஒரு ஸ்டோரின்னு கேளுங்க. பார்க்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ்ங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டோரிக்குள்ள போலாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி. என்னன்னா, அதிர்ஷ்டம் ஒரு மனுஷனுக்கு எப்படி கை கூடுன்னு தெரியாது. அந்த அதிர்ஷ்டம் எப்படி கை கூடுதுன்றத இந்த லாஸ்ட்ல உங்களுக்கு நான் சொல்றேன். அதிர்ஷ்டம்ன்றது எப்ப யாருக்கு வரும்னு தெரியாதுங்க. அதை நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. ஒரு அப்பா ஒருத்தர், ஒரு பையன் ஒரு பொண்ணு, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலிங்க. அவர் என்னன்னா இந்த வேலையெல்லாம் செய்யறாரு. சில வேலைகள்லாம் என்ன வேலைன்னா, கார்பெண்டர் வேலை அது இது செஞ்சாரு, சரியா வரல. அவரோட ரியல் எஸ்டேட் வேலையை செய்யறாரு. ரியல் எஸ்டேட் வேலையில பைசா வரும். அது எப்ப வரும்னா சொல்ல முடியாதுங்க. திடீர்னு வரும், திடீர்னு வராது. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. வெளியில போனா கடன்காரன் தொல்லை, எதுவுமே பண்ண முடியாது. கடனை வாங்கிட்டாரு, அவ்வளவு கடன் இருக்கு அவருக்கு. அந்த கடனை எப்படி அடைக்க போறோம்னு தெரியல அவருக்கு. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற மனுஷன் ஒரு நாள் என்ன பண்றாருங்க, ஒரு இடமா ஒருத்தரா காட்டுறாரு. காமிச்சுட்டு அதுல வர காசுல கடன் அடைச்சிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிறாரு. அப்புறம் அவர் கடன் மீளல. அப்ப அவங்க ஒய்ஃப் கேக்குறாங்க, எங்க இதுக்கு என்னங்க வழி இருக்கு? இவ்வளவு கடன் இருக்கணும், ஊரை சுத்தி இவ்வளவு கஷ்டப்படுறோம், சாப்பாடே கஷ்டப்படுறோம், பசங்களை படிக்க கஷ்டப்படுறோம், என்னதான் நம்மளுக்கு வழி? நம்ம லைஃப் எதை நோக்கிங்க போகுது அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இதுக்கு எதனா வழி செய்ய மாட்டீங்களா? அந்த அம்மா கேட்கறாங்க. நானே எவ்வளவு கஷ்டப்படுறேம்மா, எவ்வளவு இடம் போயிட்டு முடியாம போறேம்மா, சைக்கிள்ல போயிட்டு வரேம்மா, கால்லாம் வலி முடியலம்மா என்னால அப்படின்னு இவரு சொல்றாரு. அந்த அம்மாட்ட சொல்றாரு. இந்த கஷ்டங்கள்லாம் அந்த பசங்க பார்த்துட்டு என்ன பண்ணுது ஒரு டைம்ல, அப்பா எங்களை படிப்பு வேணாம்ப்பா, நாங்க என்ன வேலைக்கு போறோம்னு அந்த பையனும் அந்த பொண்ணும் சொல்றாங்க. அப்பா நான் சொல்ல, இல்லப்பா வேண்டாம்ப்பா, நீங்க படிச்சு நாளைக்கு நல்லா இருந்தா அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறேன், நீங்க படிக்கணும்னா எனக்கு கஷ்டமாயிடும்பா, வேணா நீங்க படிங்கப்பா அப்படின்ட்டு. இல்லப்பா நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எங்களுக்கு வேதனையா இருக்குப்பா, அந்த பசங்க அழுகுறாங்க. உடனே அவர் சொல்றாரு, இல்லப்பா நம்ம நல்ல காலம் வரும் ஒரு நாளைக்கு, அது என்னைக்குன்னு தெரியாது, அது வரைக்கும் எனக்கு பொறுக்கலாம்ப்பான்னு இவர் சொல்றாரு. இவங்க பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. அந்த நல்ல காலமே வரல. போக 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 கஷ்டத்தின் மேல கஷ்டம், அடி உத எல்லாமே வருது. ஒரு ஆள் கடன் கொடுக்கலன்னு அடிக்கவே வந்துட்டான். அடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, ஏன் ஒன்னும் கடன் கொடுக்கல அப்படின்ட்டு. ஏன்னா அவனுக்கு அவனோட ப்ரெஷர், இவங்க வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கொடுக்கல, அவனுக்கு பெரிய அமௌண்ட். இவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. கடவுள்கிட்ட வேண்டாங்க அவங்க மனைவி, எங்களுக்கு எதுவும் நல்ல வழி காட்டுங்க அப்படின்ட்டு கடவுள் செய்வார் நம்பிக்கையில தான் இருக்கிறாங்க, வாழ்ந்துருக்காங்க இது வரைக்குமே. அப்போ ஒரு நாள் இன்ட்ரெஸ்டா ஒரு விஷயம் நடக்குதுங்க. இவரு சைக்கிள் போயினே இருக்காரு. ஒரு பங்க் கடை கிட்ட நின்று டீ சாப்பிடுறாரு. டீ சாப்பிடும் போது அவரால் முடியல, டயர்டா உட்காந்துருக்காரு. ஏன்னா ஏஞ்சி போகணும்ல, டயர்டாது, உடம்பு சோர்வாரு. இதுதான் பாருங்க, நம்மள கடவுள் எதுக்கு செய்யறாருலாம் தெரியாதுங்க. ஒரு விஷயம் நடக்குது, கெடுதல் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த கெடுதல்லே நல்லது நடக்கும். என்னன்னா, அவங்க சோர்வா இருக்கும் அந்த பங்கட வாசல உட்காந்து இருப்பாருங்க. அப்போ ஒரு பெரிய கார் ஒண்ணு வருதுங்க, ஒயிட் கலர் பென்ஸ் கார் ஒண்ணு வருது. பார்த்தா யாருன்னு பார்த்தா ஒரு பெரிய ஒரு பணக்கார கோடீஸ்வரர் ஒருத்தர் வராருங்க. அந்த டீ கடையில நின்று டீ சிகரெட் எல்லாம் வாங்கி சிகரெட் குடிக்கிற, டீ சாப்பிடுறாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, பக்கத்துல இருக்கவங்க பேசிட்டாங்க அவங்க ஃப்ரெண்டுங்க கிட்ட, இந்த ஏரியால என்ன லேண்ட் நல்ல இடமா இருக்கு, இந்த இடம் பிடிச்சி போயிடுச்சு எனக்கு, இந்த இடத்துல லேண்ட் வேணும்ட்டு. அப்போ உடனே இவரு உட்காந்துருக்கிற ஏச்சு, சார் என் பேரு இதுதான் சார், என் பேரு, அந்த மாதிரி லேண்ட் வேலைலாம் பார்த்துட்டு இருக்கேன், ரியல் எஸ்டேட் பண்றேன், உங்களுக்கு எதனா வேணா சொல்லுங்க சார், நான் பார்த்து சொல்றேன். அப்படியாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா சார், என்ன பண்ணீங்கன்னா இருப்பாருங்க, எனக்கும் லேண்ட்லாம் காட்டுட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. பாப்பா காட்டுப்பா அப்படின்றாரு இவரு. உடனே காட்டுப்பான்னு சொல்லும் போது இவரும் அவர் என்ன பண்றாரு, சார் நான் சைக்கிள் தான் வந்தேன், சைக்கிள் இங்க விட்டுவாப்பா, நீ வா காட்டுல வாங்கி கூட லேண்டை காட்டு, அதுக்கப்புறம் நீ சைக்கிள் இங்க விட்டுருவோம், நீ எத்தும்போ அப்படின்றாங்க. இவரும் ஆர்வமா ஏற்றி கார்ல, பாவம் டயர்டான மனுஷங்க, கார்ல போறாரு. கார்ல உட்காந்து போகும்போது அவர் எப்படியே அந்த ஏசி காத்துக்கிறதுக்கும் ரொம்ப சந்தோஷம், மனசுல ஏதோ ஒண்ணு சாதிச்சுட்டோன்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கிறாரு. அந்த பார்க்க போன ஒரு பணக்காரருக்கு இந்த இடம் லேண்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. லேண்டு பிடிச்சிட்டு அவர் சொல்லாரு, ஏம்பா இந்த லேண்ட் எவ்வளவுப்பா அப்படின்றாரு. அது கோடி கணக்குல போகுது சார் அப்படின்றாரு. இந்த இடத்த முடி, எனக்கு இது வேணும், இந்த ஏக்காரா ஃபுல்லா, இந்த இடம் ஃபுல்லா வேணும் அப்படின்னு அந்த கோடீஸ்வரன்
இவரு ரியல் எஸ்டேட் பண்றவர்கிட்ட சொல்றாரு. இவரும் ரொம்ப சந்தோஷமா கண்டிப்பா பண்ணிடுறேன் சார், கண்டிப்பா பண்ணிடுறேன் சார் அப்படின்றாரு. உடனே என்ன பண்றாரு, சொல்லி முடிச்சுட்டு 1,00,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறாரு. 1,00,000 அட்வான்ஸ் இவரு கொடுக்குறாரு. இந்த கஷ்டப்படுறவருக்கு, ரியல் எஸ்டேட் பண்றவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இவருக்கு. சார் சார் நன்றி சார், நன்றி சார், நன்றி சார் அப்படின்னு அவர் காலில் விடாத கூடதான் இவரு அந்த அளவுக்கு அவர் நன்றி சொல்றாரு. ஏன்னா அவ்வளவு கஷ்டத்துல ஏழ்மையில இருக்கிறாரு. இந்த இடம் முடிஞ்சுன்னா அவர் கடன் முடிஞ்சிச்சு, அவர் லைஃப்ல செட்டில், பசங்க நல்லா படிக்க வைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அவர் வீட்டுக்கு வராரு. இன்னொரு நம்ம கஷ்டம் தீர்ந்துச்சுமா, நம்ம பசங்க நல்லா படிக்க வைக்கிறாமா, நம்ம வேற லெவலுக்கு போறோமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சந்தோஷம் உச்சத்துல இருக்காரு. அன்னைக்கு சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்றாங்க, வீட்டுல எதுனா செய்யுமா, சாப்பிட எதுனா ஸ்வீட் எதுனா பண்ணுமான்னு சொல்லி பாயசம் சாப்பிடுறாங்க நைட்டு. மறுபடியும் இந்த கோடீஸ்வரனோட பையன் நைட்டு வீட்டுக்கு வராரு. அப்பாவுக்கு இந்த மாதிரி லேண்டை காமிச்சிங்களா அப்படின்னு கேட்டாரு. அம்மா தம்பி நான் தான் காமிச்சேன், நான் இன்னும் ஒரு வாரத்துல முடிச்சிடலாம் அப்படின்றாரு. நான் லேண்ட் வேணாம், எனக்கு பிடிக்கல, எனக்கு அந்த லேண்டு, அதை எடுத்துருங்க, வேற எதனா வந்தா வேண்டாம், தேவைன்னா சொல்லலாம், இப்ப எதுக்குங்க அங்க போய் வாங்கி வேஸ்ட்டுங்க, அதெல்லாம் ரீசேல் வேல்யூ எல்லாம் கிடையாதுங்க அப்படின்ட்டு அந்த பையன் சொல்றான். இவரு அப்படியே மேல இருந்து அப்படியே கீழே டம்முன்னு உந்த மாதிரி இருந்தது. அப்படியே ஏறிட்டாரு, அப்படியே கீழே உந்த மாதிரி இருந்தது. உடனே என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு இவருக்கு ஒண்ணுமே புரியல, ஸ்டன் ஆயிட்டாரு. அப்பா அட்வான்ஸ் கொடுத்தாரா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா தம்பி கொடுத்துருக்காரு. அதை வேணா நீங்க வச்சுக்கோங்க, அடுத்தது எதனா பணமோ பார்க்கலாம், அந்த பையன் பெருந்தன்மையா சொல்லிட்டு போயிடும் அந்த கோடீஸ்வரனோட பையன். உடனே இவருக்கு ஒண்ணுமே புரியல. 1,00,000 சின்னடா பண்ணுது, கடன் எவ்வளவு கடன் இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் அந்த பையன் போறான். மறுபடியும் உள்ள வரான். அந்த 1,00,000 கொடுங்க அப்படின்னு கேட்கறான். கொடுத்துட்டு 10,000 கொடுத்துட்டு மீதி அந்த 90,000 ரூபாய் எடுத்துன்னு போயிடுறான். என்னப்பா அப்படின்ட்டு, போங்க இதை வச்சுக்கோங்க கொடுங்க அப்படின்னு எடுத்துன்னு போயிடணும். எடுத்துன்னு போயிட்டு ஒண்ணுமே புரியல இவருக்கு. என்னடா லேண்டு, வந்த லேண்டே வேணான்ட்டாங்க, இதையும் இப்படி ஆயிடுச்சு, 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போறான், என்ன பண்ணுறது, இந்த 10,000 ஆயிடுச்சுன்னா எவ்வளவு நாள் விட்டுது, மளிகை சாமான் கூட முடிஞ்சிச்சு அவரோட கணக்கு. உடனே மறுநாள் ஏந்திருக்கிறாரு. வாசல்ல ஃபுல்லா கடங்கார நிக்கிறான். அவரு ஒரே வார்த்தை சொல்றாரு, உங்க எல்லார் கடையிலையும் நாளைக்கு நான் அடைச்சிடுறேன், நாளைக்கு வந்து எல்லாரும் காசு வாங்கிட்டு போயிடுன்னு சொல்றாரு. இவங்க மனைவி கேக்குறாங்க, எப்படிங்க அடைப்பீங்க, நாளைக்கு எல்லாத்தையும் எப்படிங்க நாளைக்கு நாளைக்கு சொல்றீங்க, நல்லா பாத்துங்க விடு அப்படின்றாரு. உடனே அவங்க மனைவிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இவர் தெரிஞ்சுதான் பேசுறாரா தெரியாம பேசுறாரா, கடங்காரை இவ்வளவு நிக்கிறான், நாளைக்கு அடிக்கிறாரு, இவ்வளவு பணத்தை எப்படி பண்ணுவாரு, புரட்டுவாரு அப்படின்னு இவங்களுக்கு உள்ளுக்குள்ள எண்ணம். வீட்டிலே இருக்காரு, வெளியிலயும் போல. மதியானம் ஆயிடுச்சு, மதியானம் சாப்பிடுறாரு. சாயங்காலம் சொல்றாரு, மா ரெடியா இருக்குமா, 6 மணிக்கே கோயிலாம் போலாம், பீச்சுக்கு போகலாம், ரொம்ப நாள் ஆச்சுருந்தாரு. சரின்ட்டு பீச்சுக்கு போறாங்க. கோயில போய் சாமி எல்லாம் கும்பிடுறாங்க. ஜாலியா இருக்காங்க, செம்ம ஜாலியா இருக்கிறாங்க. இவங்களே நினைச்சு பாருல, என்ன இவருக்கு எதுனா பணங்கன்னா வந்துருச்சு போட்டு வேற எதுலயே வந்துருச்சு அவங்க அப்பாவுக்கு அப்படின்ட்டு அந்த அம்மா பையங்களை சொல்றாங்க. என்னோட அப்பா இவ்வளவு ஜாலியா இருக்க மாட்டாருமா அப்படின்னு அவங்க சொல்றான். இதே மாதிரி நடந்து போயிட்டே இருக்குங்க. வரும்போது பஸ்ல வரணும்னா, ஏய் ஆட்டோ கூட்டி, ஆட்டோல போலாம் அப்படின்றாரு. என்னங்க சொல்றீங்க நீங்களா, ஏன்னா ஆட்டோ போய் ஆட்டோல போலாம், எவ்வளவு 5,000 போனா குடிக்க போலாம் வா அப்படின்றாரு. இந்த அம்மாவுக்கு அதிர்ச்சிங்களா அதிர்ச்சி. உடனே அந்த அம்மா அப்படியே, சரிடா ஏய் அப்பா ஏதோ பண்ணிட்டாருடா, ஏதோ காசு ஏதோ பொட்டி எடுத்துட்டாருடா, இதுலயோ அவருக்கு வந்துருடா பெருசா, அதனால அவங்க அப்பா இவ்வளவு செலவு பண்றாரு. இந்த அம்மா சந்தோஷம் தாங்கல. வீட்டுக்கு வந்துட்டாங்க. 9 மணி ஆகுது. கரெக்டா 9:30 மணி ஆயிடுச்சு. அவரு கேக்குறாரு, அம்மா கொஞ்சம் பால் சாப்பிடணும், பால் எடுத்துனோம்மா அப்படின்ட்டு. பால் எடுத்து ரூம்ல வச்சுமா நான் சாப்பிட்றேன்ட்டு ரூமுக்குள்ள போறாரு. ரூமுக்குள்ள போயிட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு. கடிதம் எழுதிட்டு அந்த கடிதத்துல, என்னால உங்களால காப்பாற்ற முடியல, மன்னிச்சிருங்க எல்லாரும், கடங்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியல, நான் இதுல விஷத்தை கலந்து குடிக்கிறேன், என் சாவுக்கு யாருமே காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஷப்பாட்டில் ஊத்துறாரு. அந்த பால்ல விஷப்பாட்டில் ஊத்திட்டு கலந்துட்டு கிளாஸ் அப்படி எடுக்கிறாரு. எடுத்து இப்படி எடுத்துன்னு போறாரு. வராரு, டைம் பாக்குறாரு. நம்ம போயிட்டா பசங்களை யார் காப்பாற்றுவாங்க, முன்னாடி யார் காப்பாற்று, இந்த எண்ணமும் வருது. வச்சிருக்காரு. மறுபடியும் எடுக்கிறாரு. இது மேல என்னால முடியல, வாழ்க்கை வாழ முடியல, வேண்டாம் அப்படின்ட்டு மறுபடியும் எடுத்து டகர்னு எடுத்து குடி ஸ்பீடா எடுத்துட்டாருங்க. எடுத்துட்டு ஸ்பீடா அப்படி குடிக்க வராரு. கதவை தட்டுறான் பையன். அப்பா 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 அப்பான்றான். என்னப்பா, இல்லப்பா அவங்க பாகவத்தர் வந்துருக்காரு, யாரா இருந்தாலும் நாளைக்கு வந்து வாங்கி சொல்லுப்பா கடன்னு. இவர் என்ன நினைச்சிட்டாரு, கடங்காரம் வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டாரு. நைட் டைம்லயும் அப்பா கடங்காரம் இல்லப்பா, அந்த இவரு கோடீஸ்வரர் ஒருத்தர் வந்தாருல, அவன் பையன் வந்துட்டாருப்பா, அவங்க உடனே பாக்கணும்ன்றாருப்பா.
அவன் எந்த நேரத்துல வந்தான் அப்படின்றாரு. தெரியலப்பா சீக்கிரமாப்பா அப்படின்ட்டு அந்த பாலை மேஜையில வச்சுட்டு சரி சாவ போதுக்கு முன்னாடி அவன் என்னன்னு கேட்டு போயிடலாம். அவன் 10,000 ரூபாய் கொடுத்தான், அதை வாங்கதான் வந்திருப்பான் போட்டிருக்கு அப்படின்ட்டு ஐயோ 10,000 கொஞ்சம் காலி பண்ணிட்டு வெளில எல்லாரையும் கூட்டு போயிட்டு வந்து இந்த விஷயத்த நினைக்கிறாரு. பாத்துக்கலான்னு வெளில போறாரு, டோரத்தை வந்து வெளில போறாரு. என்னப்பா வேணும் சார்? ஒண்ணும் இல்ல, அந்த இடம் லேண்ட் அதே முடிச்சிடலாம். நீ என்ன லூசுன்னு நினைக்கிறியா இல்ல நீ லூசாப்பா? அவ்வளவு பேசி வச்சிருக்க, நீ வேணான்னு போயிட்ட, இப்ப திடீர்னு அந்த இடத்த முடிக்கணும்னு சொல்ற. இல்ல சார், நான் வீட்டுக்கு போனேன், எங்க அப்பா நான் கண்டபடி திட்டாரு, நான் பார்த்த லேண்ட நீ எப்படி வேண்டாம்னு சொல்ற? அந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த இடம் தான் வாங்கணும், வேற இடம் கிடையாது எனக்கு, அந்த இடம் தான் எனக்கு வேணும், எனக்கு வேற இடம் நீ எனக்கு பார்த்தாலும் எனக்கு தேவையில்லைன்றாரு. எனக்கு கண்டபடி திட்டாரு எங்க அப்பா, எனக்கு அந்த இடம் தான் 100% எனக்கு வேணும்னு சொல்றாரு சார் அப்படின்றாரு. எப்படின்னா அந்த இடத்த முடிச்சு விடுங்க, இன்னும் எவ்வளவு எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு கொடுத்துட்டு பே பண்ணிட்டேன், எங்க அப்பாட்ட வந்து பேச்சு வாங்க முடியல அப்படின்னு இந்த பையன் சொல்றான். யோசிக்கிறேன்ப்பா, நிஜமா சொல்லுப்பா, மறுபடியும் மாத்தி மாத்தி சொல்லி எனக்கு வெறுப்பேதாதப்பா அப்படின்றாரு. ஐயா சத்தியமா ஐயான்னு சொல்லிட்டு இவன் 2 லட்ச ரூபாய் கையில கொடுக்குறான். ஐயா 2 லட்ச ரூபாய் வச்சுக்கோங்க, அட்வான்ஸ் இதை வாங்கலாம் மாட்டோம், நீங்களே வச்சுக்கோங்க, அந்த 10,000 கணக்குல வைக்காதீங்க, இது 2 லட்ச ரூபாய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றான், 2 லட்சத்தை எடுத்துட்டு ஒரு கையில கொடுத்துட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவர் யோசிக்கிறாரு. என்ன நடக்குது புரியலையே, ஏதோ நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அப்படியே 2 நிமிஷம் பாக்குறாரு, போன் எடுக்கிற லேண்ட்லைன்னு எடுத்து அந்த ஓனருக்கு போன் பண்றாரு. சார் அந்த லேண்டு முடிஞ்சிருச்சா இருக்குதா? அப்படியே போன் சைலண்டா ஆகுது. சரி சார் சரி சார், போன் கட் ஆகுதுப்பா, அந்த லேண்ட் முடியலையா, இருக்குதா, நாளைக்கு முடிச்சிடலாமா அப்படின்னு கேக்குறாரு. உடனே சார் நாளைக்கு முடிச்சிடலாம் சார், நல்ல நாள் தான் சார் அப்படின்னு இந்த பையன் சொல்றான். மார்லயே சார் கண்டிப்பா முடிச்சிடலாம் சார் அப்படின்னா. என்ன உங்க அமௌண்ட் ஷேர் எது கொடுக்கணும்னா கூட இப்ப குத்துட்டுமா அப்படின்னு கேக்குறான். வந்து இல்ல வேணாம்ப்பா, நம்பிக்கை இருக்குதுப்பா அப்படின்ட்டு. உடனே அப்படியே போயின்னே இருக்குது. மறுநாள் காத்தால ஆகுது, 9 மணி ஆகுது. லேண்டு போறாங்க, லேண்ட் நல்லபடியா முடியுது. ஒரு பெரிய தொகை வருது இவருக்கு, பெரிய அமௌண்ட்னா பெரிய அமௌண்ட். இவரு நல்ல எண்ணம் நல்ல நடத்தைய பார்த்து வாங்கணும்னும் நல்லா இவர் கொடுத்துட்டாங்க. லேண்டை வித்தோனும் இவரை கூப்பிட்டு இந்த காசு கொடுக்குறேன்னு கொடுத்துட்டாரு. அப்ப இவருக்கு என்னன்னா பணத்து மேல பணம் வந்துருச்சுங்க. இவரோட கடன் எல்லாம் மறுநாள் சொன்னாரு பாருங்க, மறுநாள் கடன் அடிக்கிற, நாளைக்கு கடன் அடிக்கிறேன்னு சொன்னாரு பாருங்க, எந்த தைரியத்துல சொன்னார்லாம் தெரியாதுங்க. அதுதாங்க அந்த கடனை ஃபுல்லா எல்லாத்தையும் அடைச்சிட்டாரு. எல்லாருமே கடனே இல்லைங்க, யாருமே கடன் இல்ல, பைசா இல்லாம எல்லாரும் அடைச்சிட்டாரு. மனைவிட்டு வந்து அந்த லேண்ட்லாம் முடிஞ்சிட்டு வந்து மறுநாள் வந்து சொல்றாருங்க, அம்மா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கதவை தட்டியிருந்தேன்னு நினைச்சுக்குமா, நான் போயிட்டு இருக்கோம்மா, பையன் வந்து எந்த நேரத்துல வந்து தட்டினதில்ல, அந்த பையனும் வந்தா நம்ம பையன் வந்து தட்டுறோம் அப்பா அப்பான்ட்டு என் பையன் குரல கேட்டேன்னு நான் திறந்துட்டேம்மா கதவை. என்னங்காச்சு? அந்த பால் எனக்கு குத்தலாம எடுத்து அந்த பால்ல பார்த்தோன்னா விஷத்தை போட்டுருந்தோம்மா, விஷத்தை போட்டு கலக்கிட்டோம்மா, நான் குடிச்சிட்டு செத்துடலான்ட்டு. ஆனா கடவுளை என் வாழ்க்கை எப்படி திசை மாத்தி இப்படி பண்ணுவாரு எனக்கு தெரியலமா, எனக்கு அது கடவுளா கொடுத்த வரமா இது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏங்க இப்படிலாம் பண்றீங்க, காசுக்காக இப்படி இல்லம்மா, என்னால சமாளிக்கணுமா, அதனாலதான் இப்படி பண்ண அப்படின்ட்டு இவர் அந்த விஷயத்த சொல்றாரு. சொல்ல பாருங்க அந்த பையன் கிட்டே சொல்றாரு, டேய் நீ வந்து என்ன காப்பாத்தணும்டா கடவுள் மாதிரி வந்து அப்படின்னு அவங்க பையன் கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு ஹாப்பியா இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீடு இல்ல காசுல பாத்தீங்கன்னா அவுட்டர்ல ஒரு வீடு ஒண்ணு வாங்குறாருங்க. ஒரு வீடு வாங்கி இவங்க எல்லாம் ஃபேமிலி எல்லாம் போறாங்க. இவர் வாசல் என்ன பண்றாரு, ஒரு பங்கர் மாதிரி போட்டு அந்த இடத்துல ரியல் எஸ்டேட் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பசங்க பிக்ஸ்ட் டெபாசிட் பசங்க பேர் மேல, ஒய்ஃப் பேர் மேல, பொண்ணு பேர் மேல போட்டுறாங்க. பொண்ணு கல்யாணத்துக்கு போட்டு பையன் நல்லா படிக்கிறான். பையன் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். இவரும் வந்து கடையில இருக்காரு, ரியல் எஸ்டேட்டும் பண்றாரு. அப்ப அந்த அம்மாவும் நல்லா சந்தோஷமா லைஃப் என்ஜாய் பண்றாங்க. பொண்ணு கல்யாணம் ஆகி பொண்ணு வேற இடத்துல போயிட்டா, பொண்ணு செட்டில் ஆயிட்டா. இப்ப இதுல இருந்து என்ன உங்களுக்கு தெரியுதுன்னா, எந்த நேரத்துல யாருக்கு அதிர்ஷ்டம் வரும்னு தெரியாது, வர்ற வரைக்கும் பார்த்துனே இருங்க. கண்டிப்பா அதிர்ஷ்டம்ன்றது எல்லா வாழ்க்கையிலும் இருக்குது, கண்டிப்பா வரும். அது உங்களுக்கு எனக்கு தான் இல்ல, எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் இருக்குதுங்க. கடவுள் எல்லாருக்கும் ஒரே சரிசமம். மனுஷன் பேதம் பார்ப்பான், ஆனா கடவுள் யாருக்கும் பேதம் பார்க்க மாட்டாரு, எல்லாரும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணுவாரு. அப்படி இருக்கும்போது அந்த அதிர்ஷ்டம்ன்றது யாருக்கு எப்ப எப்படி வரும்னு தெரியாது, ஆனா அது கண்டிப்பா நல்லபடியா தாங்க வரும். அது வரும்போது பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து நிக்குங்க. அதெல்லாம் யாரும் யோசிக்காதீங்க. உங்க லைஃப்ல நீங்க என்ன போராடணுமோ போராடிட்டே இருங்க. உங்க டைம் வரும்போது கண்டிப்பா அது நல்லதே நடக்கும். தேங்க்யூ. இந்த கதை பிடிச்சிருந்தா பாருங்க, பகிருங்க.
என்ஜாய் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்டோரியில சந்திக்கிறேன். பாய்.